அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் பிஓக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் 10th ஒன், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் டி ப்ளஸ் லாக் டி டேன் டி பை டூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் டி, தென் எவாலுவேட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அட் டி ஈக்குவல் டு பை பை த்ரீ. ஓகே, ஸோ இதில் வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் ரெண்டு முறையும் வந்து டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டோம், ஒரே ஒரு முறை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் லாக் டேன் டி பை டூ. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஎக்ஸ் பை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்? டீன்ற வேரியபிளை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏ இன்ட்டு காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி ப்ளஸ் ஃபஸ்ட்டு இந்த லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 1 டிவைட் பை எக்ஸ்ன்னு வரும், அதாவது 1 டிவைட் பை டேன் டி பை டூ. அடுத்து டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? சீக்கன் ஸ்கொயர் டி பை டூன்னு வரும். அடுத்து இந்த டி பை டூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 1 பை டூன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு டேர்மில் இத்தனை முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஏ அப்படியே இருக்கட்டும், மைனஸ் சைன் டி ப்ளஸ் 1 டிவைடட் பை டேன். டேனை எப்படி எழுதலாம்னா சைன் பை காஸ்ன்னு எழுதலாமா? அப்போ காஸ் மேலே போயிடும், காஸ் டி பை டூ டிவைட் பை சைன் டி பை டூ. சீக்கன் ஸ்கொயரை 1 பை காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ டினாமினேட்டில் காஸ் ஸ்கொயர் டி பை டூன்னு வரும். 1 பை டூ வந்து முன்னாடி எழுதிக்கிறேன். ஓகே, இதை வந்து இப்படி எழுதிக்கலாமா? இதில் இந்த காஸ் டி மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாமா? இங்கே நியூமரேட்டில் 1 கிடைக்கும். ஸோ டினாமினேட்டில் 2 சைன் டி பை டூ காஸ் டி பை டூ, 2 sin a cos a அப்படின்னா நமக்கு sin 2a ஃபார்முலாவா? ஏக்கு பதிலாக t by 2 போட்டோம்னா ஆகும், 2 கேன்சல் ஆகிட்டு sin tன்னு வருமா? அப்போது இந்த டினாமினேட்டில் இருக்கிற எல்லா வேல்யூக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? 1 டிவைடட் பை sin tன்னு எழுதலாம். இது மறுபடியும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். a இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் 1 டிவைடட் பை sin t. ஸோ இது என்ன ஆகுது? ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டின்னு எழுதிக்கலாமா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டி, இதனுடைய ஃபார்முலா பாருங்கள். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் டின்னு எழுதிக்கலாமா? அப்போ ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டி டிவைட் பை சைன் டி. இது எதனுடைய வேல்யூ? டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒய்யோட வேல்யூ ஏ சைன் டி. y is equal to a sin t. அப்போ dy by dt is equal to a sin டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். கொஷனில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ இதை மறுபடியும் நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதை பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம dy by dx கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ dy by dxோட வேல்யூ என்ன வருது பாருங்கள். dy by dt ஓட வேல்யூ a cos t divided by dx by dt ஓட வேல்யூ a cos square t divided by டினாமினேட்டில் மறுபடியும் டிவைட் வரதுனால நான் நியூமரேட்டில் எழுதிக்கிறேன் sin t. ஓகே, இதை காஸ் கேன்சல் பண்ணிடலாமா? என்ன ஆகுது? ஏவும் கேன்சல் ஆகிடும். sin t by cos t tan tன்னு ஆகுதா? சப்போ dy by dx ஓட வேல்யூ என்ன வருது? tan t. ஆனால் நமக்கு dy by dx கேட்டிருக்காங்களா? இல்லை. என்ன கேட்டிருக்காங்க? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ dy by dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, ஆனால் tan t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் டி அண்டு டி இருக்கிறதுனால டிடி பை டிஎக்ஸ்ன்னு வரணும். கம்பல்சரி டிடி பை டிஎக்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ டிடி பை டிஎக்ஸுக்கு நமக்கு வேல்யூ இருக்கான்னா இல்லை, ஆனால் டிஎக்ஸ் பை டிடிக்கு வேல்யூ இருக்குது. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா டிடி பை டிஎக்ஸ். ஸோ இந்த வேல்யூ எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சைன் டி டிவைட் பை ஏ காஸ் ஸ்கொயர் டி. சீக்கன் ஸ்கொயர் டியை 1 டிவைட் பை காஸ் ஸ்கொயர் டின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு டிடி பை டிஎக்ஸோட வேல்யூ சைன் டி டிவைட் பை ஏ காஸ் ஸ்கொயர் டி. இது டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ கொஷனில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அட் டி ஈக்குவல் டு பை பை த்ரீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டீக்கு பதிலாக பை பை த்ரீன்னு அப்ளை பண்ணிக்கலாம்.
1 divided by a cos power 4 pi by 3 pi by 4 pi by 3 into இந்த sin t இங்கே எழுதிக்கலாம் sin pi by 3 sin pi by 3 sin pi by 3 ஓட வேல்யூ √3 by 2 ஏற்கனவே a இருக்கா அப்படியே இருக்கட்டும் cos pi by 3 1 by 2 1 by 2 whole power 4 ஸோ இது எப்படி எழுதலாம் 2 power 4 டினாமினேட்டரில் இருக்குது நியூமரேட்டர் போயிடும் √3 divided by 2a ஸோ இந்த 2 power 4 கேன்சல் பண்ணும்போது 2 power 3ன்னு வரும் 2 power 3 ஓட வேல்யூ 8 √3 divided by a ஸோ இதுதான் d square y divided by dx square ஓட ஆன்சர் ஓகே தேங்க்யூ